அமோனியா வாயுவை அகற்றும் பணியானது தொடங்கியிருக்கிறது. காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை அமோனியா வாயு பாதுகாப்பாக அகற்றப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் சுமார் எத்தனை ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு பாதுகாப்பு குறித்த அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கா? முழு விவரங்களையும் சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேர் பகுதியில் அமைந்துள்ள இந்த கடல் உணவுகள் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் கடந்த 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு விபத்து நேரிட்டது. இதில் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த சூழலில்தான் இன்று காலை முதல் இந்த தொழிற்சாலையில் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழிற்சாலைகளில் அமோனியாவை கையாள்வதில் பிரத்யேக அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொழில்நுட்ப வல்லுநர்கள் மட்டுமின்றி தேசிய பேரிடர் மீட்பு படை, தீயணைப்பு வீரர்கள், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உள்ளிட்ட 15 பேர் கொண்ட குழுவினர் தற்போது தொழிற்சாலைக்குள் இந்த அமோனியா வாயுவை டேங்கரில் அப்புறப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொழிற்சாலையின் வாயிலில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்கள், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொழிற்சாலைக்குள்ளேயே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பிரத்யேக கருவியும் ஒன்று பொருத்தப்பட்டு இந்த அமோனியா வாயு கசிவு ஏற்படுகிறதா என்பது குறித்து தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அமோனியாவின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தற்போது இங்கு அதிகாரிகள் தீவிர பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். வருவாய்த்துறை, காவல்துறையினர், தீயணைப்பு துறை, தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநில பேரிடர் மீட்பு படை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என பல துறைகள் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த சாலைகளில் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஆட்டோக்கள் மூலமாக அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தன. அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டால் பொதுமக்கள் ஈர துணியை தங்களது மூக்கில் மூடிக்கொண்டு பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் கடந்த 2 நாட்களாகவே இந்த பகுதியில் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டு வந்த சூழலில்தான் தற்போது 9 மணிக்கு இந்த பணிகளானது தொடங்கி இருக்கிறது. இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த பணிகள் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறது. 5 மணி முதல் 8 மணி நேரத்திற்குள்ளாக இந்த பணிகள் மேற்கொள்வதற்கான திட்டமிட்டிருந்தாலும் இன்று இந்த பணிகள் முடிவடையாவிட்டால் மாலை 5 மணிக்கு நிறுத்தப்பட்டு நாளை மீண்டும் இந்த பணிகள் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும், அமோனியா வாயுவை முற்றிலுமாக வெளியேற்றி பாதுகாப்பாக அப்புறப்படுத்திய பிறகு தொழிற்சாலைக்கு தற்காலிகமாக சீல் வைக்கப்படும் எனவும், முழுமையான ஆய்வறிக்கைக்கு பிறகு இந்த தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடுவது குறித்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள வாய்ப்பிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். தற்போது அனைத்து அதிகாரிகளும் இந்த பகுதியிலேயே முகாமிட்டு தற்போது தீவிர பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். தொடர்ந்து அமோனியா வாயு அகற்றும் பணி குறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா அவர்கள் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். கன்னிகைப்பேர் கிராமத்துல நம்ம அந்த அமோனியா வாயு தனியார் நிறுவனத்துல லீக் ஆன இன்சிடென்ட் அடுத்து உடனடியாக அந்த லீக் வந்து கட் பண்ணி மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பாதிக்கப்பட்டவர்களை ரெஸ்கியூ பண்ணியிருந்தோம். இப்ப அங்கேயே வந்து அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல 1.5 to 2 டன் அமோனியா இருக்கு. அது வந்து அங்கேயே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு நம்ம பாதுகாப்பான முறையில அந்த அமோனியாவை அகற்றுவதற்கான நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு காலையில இந்த இது 9 மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த பணிகள் நடைபெறும். இருட்டினதுக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த பணியை நிறுத்திடுவோம் 5 மணியோட. அதுக்கு அடுத்து நாளை காலை திரும்பியும் வந்து 9 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். 2 தினங்கள்ல அந்த ப்ராசஸ் முடிஞ்சிரும். இந்த நடவடிக்கை மேற்கொள்வதை அடுத்து இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற 300 மீட்டர் தொலைவில் இருக்கிற வேற ஹவுசஸ், அதர் இண்டஸ்ட்ரி அதுல எல்லாம் இருந்து பணியில இருங்கவங்களுக்கு எல்லாமே விடுமுறை கொடுத்து அவங்களெல்லாம் அனுப்பிட்டோம். இந்த இண்டஸ்ட்ரிக்கு அருகாமையில் இருக்கிற 300 மீட்டருக்கு வெளியே தான் குடியிருப்புகள் இருக்கு. உள்ளூர்ல வந்து குடியிருப்புகள் எதுவும் இல்லை. அதனால மக்களுக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மட்டும் சொல்லியிருக்கோம். இங்க வந்து வேடிக்கை பார்க்க வர வேண்டாம், ஆர்வம் மிகுதியால கூட்டம் கூட வேண்டாம், இந்த பக்கம் வர வேண்டாம், அவங்கவுங்க குடியிருப்புகள்லயே இருக்குமாறு சொல்லியிருக்கோம். அமோனியா லீக்கேஜ் இருந்தா உடனடியாக அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு பஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனா அவங்க எல்லாம் சேஃபர் ஜோன்ல தான் இருக்கிறதுனால பதற்றம் அடையாமல் இருக்கணும். அப்படி ஏதாவது லீக் இருந்தா ஈர துணியை மூக்குல கட்டிட்டு நம்ம வந்து ஹெல்த் சப்போர்ட்டுக்காக போகணும் அப்படிங்கறது ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மூலமாவும் அறிவிச்சிருக்கோம்.
இங்க வந்து உள்ளர ஒரு டெக்னிக்கல் டீம் ஒரு 15 பேர் இருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற டெக்னிக்கல் டீம், டிஷ், பொல்யூஷன் அவங்கெல்லாம் வந்து இந்த உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஆப்ரேஷன்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வெளியவே இமீடியட்டா அந்த வாசல்லையே ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ் டீம், என்டிஆர்எஃப் உள்ளர ஏதாவது ஒரு இஷ்யூனா போய் ரெஸ்கியூ பண்றதுக்கு என்டிஆர்எஃப் டீமும் இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 300 மீட்டர் தொலைவில் 2 பக்கத்துலையும் திரும்பி இங்கேயும் என்டிஆர்எஃப், போலீஸ் அண்ட் அதர் ரெவென்யூ டீம்ஸ் எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. இது இல்லாம மொபைல் அமோனியா லீக்கேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான மொபைல் லேப் வெஹிக்கிள் ஒன்றும் அந்த பெரிமீட்டர்ல 300 மீட்டர்ல அங்க வச்சிருக்கோம். அதோடதையும் இங்க நம்ம சயின்டிஸ்ட் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. லீக்கேஜ் இருந்தா கேஸ் வெளியே வரும்போதே தெரிஞ்சிரும். துல்லியமா எவ்வளவு குவான்டிட்டி வருதுங்கிறதையும் அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இதுல வந்து பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வந்து பாதுகாப்பான முறையில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.